ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வணக்கம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சென்னையில் ஒரு பெரிய ஒரு ஒர்க் கிடச்சிருக்கு. என்னோடய 8 வருஷ ட்ரீம் எனக்கு அது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட்டிங் தான். அது நிறைய பேருக்கு தெரியும், என்னோட ட்ரீம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து கிளம்ப போகிறேன். இப்போ டைம் வந்து கரெக்டாக 8:30 ஆகுது. அங்கே நம்ம போகிறதுக்கு வந்து மார்னிங் வந்து 10 மணி ஆயிரும். இப்போ திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்கோம். எல்லாம் ஒவ்வொன்றா அந்த பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்ருக்கோம். பார்த்திங்கன்னா நம்மளோட கேமரா பேக் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வரும். பேக் மாற்றணும். எனக்கு கிழிஞ்சிடும். ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கேன். ஒன்றுமே பண்ண முடியல வச்சுட்டு. இருந்தாலும் என்னோடய உயிர் கேமரானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பேக்கேஜ் ட்ரெஸ் அவ்வளோதான். ரொம்பலாம் எடுக்க மாட்டேன், கம்மியாக தான். நம்மளோட ஸ்டுடியோ மைக்கு வந்து நம்ம கூடியாக தான் கொண்டு போக போகிறோம். ஏன்னா லைஃபாக இருந்தாலும் லவ்வாக இருந்தாலும் எனக்கு எல்லாமே கேமரா இதான். ட்ராவலிங்கில் நான் வந்து வீடியோ உங்களை வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து எல்லாம் எடுத்துச்சு நான் வந்து கிளம்ப போகிறேன். கரெக்டாக ஒரு 12 மணிக்கு எனக்கு வந்து பஸ் வரும். பஸ் ஏறும்போது நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மதுரையில் வந்துட்டோம். மதுரையில் வந்து மாட்டுத்தாவணி வந்து ஏறி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கோம். இங்கேருந்து சென்னை போகணுன்னா பஸ் வந்து புக் பண்ணிட்டோம். நம்ம 1000. நான் சென்னையிலேருந்து ஒரு டைம் நான் வந்தேன். மதுரைக்கு வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா 1300 வந்துச்சு. இப்போ வந்து 1000. ஆனால் அது ஏசி இல்லை, இது வந்து ஏசி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து காலை ஒரு 7:30க்கு நம்ம வந்து ரீச் ஆயிடுவோம். ரொம்ப குளிர்து அவ்வளோதான். ஸ்லீப்பரில் போயிருக்கலாம், பேசாமல் உட்காந்து போயிருக்கலாம். அதுவும் இந்த தூங்குற மாதிரி தான் இருக்குது நல்லா. நான் வீடியோ வந்து மார்னிங் நான் கண்டினியூ பண்ணுவேன். பயங்கரமாக ஒரு தூக்கம் வருது. நான் வீடியோ கட் பண்ணிட்டு நான் மார்னிங் உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இடையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் எதாவது வந்துச்சுன்னா அப்போயும் நான் வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுவேன்.
ஊற்றிடலாம். இன்னும் சென்னை போக வந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நானும் சென்னை வந்துட்டோம் தான் நினச்சிட்டு இருக்கேன். இன்னும் வந்து 200 கிலோமீட்டர் போகணும். இங்கேருந்து பாண்டிச்சேரி வந்து 72 கிலோமீட்டர். ட்ராவலிங்லாம் செம்ம தூக்கம். ஏசி பஸ்ஸு 1000 ஒருத்தர் தான் நினைக்கிறேன். நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு வர்றப்போ வந்து 1500 கேட்டாங்க. ஏசியே இல்லை அதில், அதுக்கு 1000 கேட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பரவாயில்ல, இடம்லாம் வேற லெவலில் இது. இது எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்து பார்க்குறப்ப புதுசாக இருக்குது. சரிங்க, இனி வந்து ஒரு 1 ஹவரில் போயிடும் சொல்லி தான் மேப்பில் போட்டிருக்காங்க. 1 ஹவர் அப்புறம் நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னைக்கு வந்து வந்துட்டோம். சென்னைக்கு வந்து 22 கிலோமீட்டர்ஸ் தான். சென்னைக்குள்ள வந்துட்டோம். நம்ம வந்து கோயம்பேடுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ரூம் தான் போகணும். ரூமுக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பி விட்டுருக்காங்க. அங்கே ஒரு பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் பாலம். இப்போ தான் மெட்ரோ ட்ரெயின் ஒன்று போச்சு, வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். மெட்ரோ ட்ரெயின் பாலம் இப்போ தான் மெட்ரோ ட்ரெயின் ஒன்று போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். 3வது ஃப்ளோரு, இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. இங்கேருந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். நான் வர ரூமுக்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். எவ்வளோ சார்ஜ்னா 250 ரூபா. சென்னையில் இவ்வளோ ரேட் இருக்குமா? செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இங்கே இருக்குது. ஹாய், அவன் ஒர்க்கு. ஆமாம் விஷ்ணு. ஆமாம் கரெக்ட். எஸ். ஆமாம், வீட்டுக்கு போகிறதில்ல, இங்கே கண்டினியூவாக இங்கே தான் வரும். ஷூட்டிங்கு கூப்பிட்டுருந்தாங்க. நோ எடிட்டிங். ஓகே ப்ரோ. இது நெக்ஸ்ட் யாரும் வரலையா? வேறு யாரும் வரலையா? வேற வேற யாரும் வரலையா ப்ரோ? கிரண். கிரண். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, சூப்பர். எஸ் ப்ரோ. வீட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எஸ் ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்து ஏசியில் போட்டு ஏசியில் அந்த ரூம். ஓகே ஓகே. Canon 5D Mark 4 பிடிச்ச கேமரா, ரொம்ப பிடிச்ச கேமரா தான். நெக்ஸ்ட்டு வாங்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்,
எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு வந்துட்டோம். பிஸி. ஓகே பரவாயில்ல விடுங்க. நீங்கள் அவர் கால் அட்டன் பண்ணால் சூர்யா மட்டும் வந்துடுங்க. நீ சாப்பிட்டா யார்? இல்லை இல்லை இனிமேல் சாப்பிடலாம். எப்பப்பா செட்டே ஆகாதுப்பா நமக்கெல்லாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது. மாதிரியாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல. சாக்கு பாட்டெல்லாம் கிடக்கு. இன்னும் நமக்கு அந்த ஸ்மெல்லே ஆகாது. வந்து துபாய். ஓகே ஓகே நான் கேமரா என்னோட ட்ரீமான Canon 5D Mark 4 நம்ம லாலிபாப் வந்து விழுது. கீபோர்டெலாம் செம்மையாக இருங்க. அதாவது ஃப்ரீ ஃபயர் ஆடணும்னா இந்த மாதிரி ஒரு பிசி வேணும். நம்ம எடிட்டிங்லாம் வேணாம், ஃப்ரீ ஃபயர் விளாட விவசாயம் உட்காந்து. எப்படி? ஆமாம் ப்ரோ. ஓகே வீடியோ எடிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையில் ரூமில் வந்து வெளியே அந்த பில்டிங் வந்து பார்த்துருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஆலமரம், கீழே ஒரு கோயில். இதெல்லாம் சென்னையில் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டுங்க. என் ரூம் பக்கத்துலேயே இருக்குது. செம்ம வியூ பாயிண்ட் உண்மையாகவே. இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டு. ஏசி நம்ம கூட்டு வச்சு போயிட்டாருங்க யாரும். ரொம்ப ஓவர் ஹீட்டு. சென்னையில் இவ்வளோ வெயிலும். எங்கள் ஊரில் 34 டிகிரி செல்சியஸ் அடிக்கும். இங்கே 108 டிகிரி செல்சியஸ் வந்து வெயில் வந்து ரொம்ப இருக்குது. அவர் தான் நம்ம அண்ணன் ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங். நம்ம எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே அவர் தான் எடிட் பண்ணி வரீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோட வந்து முடியுது. அடுத்து வந்து நான் டாஸ்க்கை தான் உங்களுக்கு வந்து போடலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.